அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் எஸ்எஸ் மீடியாவின் அறிந்து கொள்வோம் சேனலின் திவ்யா. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியாவின் அறிந்து கொள்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு, வேலைக்கு போக ஆசைப்பட்ட பெண்ணின் கண்கள் பிடுங்கப்பட்ட கொடூரம். சொந்தமாக வேலைக்கு செல்ல விரும்பிய பெண்ணின் கண்கள் பறிக்கப்பட்ட கொடூர சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்லாமிய பெண் ஒருவர் சுயமாக வேலைக்கு செல்ல வேண்டும் என விரும்பியதற்காக அவரது கண்கள் பறிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த கதேரா என்ற பெண் போலீஸாக வேலைக்கு சேர்ந்துள்ளார். அவருக்கு வயது 33. வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்த கதேராவுக்கு அடையாளம் தெரியாத சில நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து அவரை தாக்கி துப்பாக்கியால் சுட்டு கண்களில் கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடிவிட்டனர். மருத்துவமனையில் கண் விழித்த கதேராவுக்கு எல்லாமே இருட்டாக இருந்துள்ளது. தன்னால் ஏன் பார்க்க முடியவில்லை என கதேரா கேட்டபோது அவரது கண்களுக்கு பேண்டேஜ் போடப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் சமாதானம் சொல்லியிருக்கின்றனர். ஆனால் தனது கண்கள் பறிக்கப்பட்டு விட்டதை கதேரா உணர்ந்துவிட்டார். தலிபான் ஆட்கள்தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கக்கூடும் என கதேராவும் போலீசாரும் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் இதற்கும் தங்களுக்கும் சம்பந்தமில்லை என தாலிபான்கள் தெரிவித்துள்ளனர். மறுபுறம் கதேராவின் தந்தையே கூலிப்படை விட்டு இந்த தாக்குதல் நடத்தியிருக்கலாம் எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. கதேரா சுயமாக வேலைக்கு செல்வதை அவரது தந்தை கடுமையாக எதிர்த்து வந்துள்ளார். இந்த தாக்குதலால் தனது கண்கள் மட்டுமல்லாமல் கனவுகளையும் பறிக்கப்பட்டுள்ளதாக கதேரா கூறுகிறார். இந்த கொடுமை நடப்பதற்கு முன் குறைந்தபட்சம் 1 ஆண்டாவது போலீஸாக வேலை செய்திருக்கலாம் என வருந்துகிறார் கதேரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியாவின் அறிந்து கொள்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை